என்ன சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற லீலா. லீலா, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும். நான் சொல்றதை நீ கேட்டுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு மற்றவங்க மாதிரி இருக்காம இப்படி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு தேவையே அதெல்லாம். நீயும் நானும் இப்படி இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். நான் உன்னை நல்லா தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ தான் லீலா அதுக்கு தடையா இருக்க. உனக்கே அது புரிய மாட்டேங்குது. புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கறதுல என்ன லீலா தப்பு இருக்கு? அப்படி நான் என்ன அநியாயமா ஏதாவது கேட்டுட்டேனா? என்னடி கையை தட்டி விடுற? ஒரு மாத்திரை பத்தல, 2 தூக்க மாத்திரை போட்டுட்டு படுத்தேன். அப்ப கூட தூக்கம் வர மாட்டேங்குது. மனசு பூரா வேதனை நிரம்பி இருக்கும்போது எப்படிதான் தூக்கம் வரும்? பேசாம மொத்த மாத்திரையும் போட்டுக்கிட்டு ஒரேடியா தூங்குறது தவிர வேற வழியே இல்ல போல இருக்கே. நான் பேசினதெல்லாம் நீ தூங்கும்போது கேட்டுட்டு தானே இருந்தேன். நான் உங்ககிட்ட எவ்வளவு பிரியமா பேசினேன். அதையும் உன் மனசுக்கு தெரியல. தொடாதீங்கன்னு இப்படி தட்டி விடுற. அடைச்சு பேசுறீங்க பாரு பேச்சு. ஏன் பேச்சு கேளு, நான் சொல்றபடி கேளு. அப்படிதான் அப்பவும் பேசிட்டு இருந்தீங்க. நாம நடந்துக்கிறது எவ்வளவு மோசமா நடந்துக்கிறோம்னு புரிஞ்சுக்காம நடந்துக்கிற உங்ககிட்ட பேசுறது எல்லாமே வேஸ்ட், சுத்த வேஸ்ட். என்ன வேஸ்ட்? உன்னை கட்டிக்கிட்டது, புள்ள குட்டி பெத்துக்கிட்டது எல்லாமே வேஸ்ட்ங்கறியா? ஆமா. ஏய் நில்லடி. கையை விடுங்க, இல்லன்னா அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. என்னடி கட்டின புருஷனை பார்த்து இப்படி சொல்ற? நான் அசிங்கம்னு எதையும் குறிப்பிட்டு சொல்லல. பொண்டாட்டி மனசு புரிஞ்சுக்காம அவ தூங்கிட்டு இருக்கான்ற என்ன கொஞ்சம் கூட இல்லாம அவளை எழுப்பி இப்படி டார்ச்சர் பண்றீங்களே, அதுதான் அசிங்கம் அநாகரிகம்னு சொன்னேன். பொண்டாட்டிய மதிக்கலனால அட்லீஸ்ட் ஒரு மனுஷியாவது மதிங்க. அடே எங்க அப்பா, அசிங்கத்துக்கு இவ்வளவு பெரிய உதாரணம் கொடுக்குறியே. இப்ப ஆம்பளை புள்ள பெத்திருக்காளே உன் தங்கச்சி விஜய், அவளை விட வேற என்ன உதாரணம் வேணும் அசிங்கத்துக்கு? இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்க, என்னைக்காவது ஒரு நாள் வாய் திறந்து உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். பாப்போம். நீ வேணா இங்கேயே படு, நான் போய் வெளியில படு. என்னடா விஜிமா, நான் வீடு வரைக்கும் போயிட்டு உனக்கு மாத்திர துணி எடுத்து வரவா? வேண்டாக்கா, துணிலாம் இருக்கு. அப்படியா, சரி. அப்போ டிஃபனாவது எடுத்துட்டு வரேன். டிஃபன்லாம் எதுக்குக்கா? வேண்டாம். ஏம்மா, எதுக்கு வேண்டாங்கிற? அது இல்லக்கா, எனக்கு சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆக போறோம். தேவையில்லாம நீ எதுக்கு கஷ்டப்பட்டு டிஃபன்லாம் எடுத்துட்டு வரணும், அதான். அப்படியா? அப்ப சரி, நானும் உங்களோட சேர்ந்து வந்துடுறேன். பேசிட்டுங்க. என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறோம், சீக்கிரம் போகணும்ல, அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு டிஸ்சார்ஜ்ங்கிறது சரி, அது என்ன சீக்கிரம் கிளம்பணும்? என்னங்க நீங்க பிரச்சனை புரியாம பேசிட்டு இருக்கீங்க? என்ன போற? ஐயோ, சீக்கிரம் கிளம்பலன்னா தன கடிப்பு எடுத்துட்டு வரேன்னு போயிடும். தேவையில்லாம பிரச்சனை வரும், அதான் சொல்றேன். ஒரு தடவை பிரச்சனை பேசிட்டு இருக்குது. ஒரு தடவை பிரச்சனை வந்தது பத்தாதா, அது மறுபடியும் வர மாதிரி நாம தான் அவாய்ட் பண்ணிட்டு போகணும், அதான் நமக்கு நல்லது. என்ன பேசுற நீ? டிஃபன் எடுத்துட்டு வரதுல பிரச்சனை வந்துச்சுனா அதுக்கு ஆர்டர் விட்டு ஓடுறதா? ஓடலங்க, அவங்கள அதான் டிஸ்சார்ஜ் பண்றாங்க. அதான் நானும் சொல்றேன், டிஸ்சார்ஜ் பண்ற டைம் இருக்குல்ல, அதுக்கு ஏன் சீக்கிரம் போகணும்? பாத்தீங்கல்ல, நமக்குள்ள என்னைக்குமே பிரச்சனை வந்ததில்ல. மத்தவங்கள பத்தி பேசும்போது தான் வீணா பிரச்சனை வருது. பேசாம இந்த பேச்சை விடுங்க. இல்ல விஜய், இப்ப டிஸ்சார்ஜ் ஆகலன்னு வச்சுக்கேன், அது கட் பண்ணி சாப்பிடாம இருந்துட முடியுமா? இப்ப மத்தியானம் தான் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் வருவான், அவர்கிட்ட குழந்தைய காமிச்சு நம்ம போலாம். அது இல்லைங்க, எனக்கு செக்அப் பண்ண டாக்டருக்கே கேட்டுட்டேன், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வேணும்னாலும் இன்னொரு 10 நாள் கழிச்சு வாங்க, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காமிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. விஜய், நான் சொல்றதை கேப்பியா மாட்டியா? இத பாருங்க, தேவையில்லாம விவாதம் பண்ணாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. நானே பிரச்சனை வருமோன்னு பயந்துட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஜய், என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லப்பா, சும்மா பேசிட்டு இருந்தோம். அப்படியா? என்னங்க, நான் சொல்றது புரியுது இல்ல? புரிஞ்சிருச்சு விஜய். நான் போய் மருந்து வாங்கிட்டு டாக்ஸி எடுத்துட்டு வந்துடுறேன் மாமா. என்ன 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. என்ன விஜய், கோபி எங்க கிளம்புறாரு? இது டாக்ஸி எடுத்துட்டு வர போயிருக்காரு. அப்படியா? அப்ப சரி, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிரவா? சரிக்கா. உட்காருடி ராசா. நான் எடுத்து வைக்கிறேன்ப்பா, நீங்க போய் உட்காருங்கப்பா. தம்பி வாங்க. குட்டி பாப்பா என்ன பண்றான்? தூங்கிட்டு இருக்கான்.
நான் 5 நிமிஷத்துல முடிச்சுக்குவான். பேசிட்டு இருங்க, நான் வந்துட்டேன். லட்சுமணா பாத்தியா அவன் மருமகனு உன்ன மாதிரியே பகல்ல ஆபீஸ்ல தூங்குற மாதிரியே தூங்கிட்டு இருக்கான். அட போடா புண்ணாக்கு, நீ வேணா பாரு. எனக்கு இருக்கிற மூளையதான் அவனுக்கு இருக்கும். கிராஸ் வேர்டு போடுறதுல என்னைய மிஞ்ச போறான் பாத்துக்க. கிராஸ் வேர்டு போடுறது மட்டும் மூளையோட வேலை இல்ல, அதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. அத முதல்ல தெரிஞ்சுக்கடா மூளை கட்டவனே. அட போடா விஜய், இந்தாம்மா நேத்து கட்டினதோட பேலன்ஸ் பணம். இன்னொரு பில்லு இதுல இருக்கு. ஓகே தேங்க்யூ. குடும்ப நான் வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். டோட்டல் மிஸ்டேக்லாம் நிறைய போட்டுருப்பானுங்க, அதெல்லாம் தரவா செக் பண்ணி ஆகணும். நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன தம்பி? என்ன மாமா முடிச்சிட்டாங்களா? எம்ட்டு போட்டுக்கிறான். 7000 ரூபாய் போட்டிருக்கான். 7000மா? நல்ல வேலை. 10,000 கொண்டாந்தேன். 7000 தானா? சரி சரி சரி, நானே கட்டிடுறேன். எங்க கட்டினா? உங்களுக்கு எதுக்கு மாமா சிரமம்? நீங்க உட்காருங்க, நான் போய் கட்டிட்டு வரேன். நீங்களே கட்டிடுறீங்களா? சரி பிடி, நீங்க உட்காருங்க. இல்ல மாமா, பணத்தை கோபி கட்டிட்டானா? மாப்பிள்ளை கட்டிட்டாரா? எப்படி அது? பாருங்க மாமா, வயசுல பெரியவங்க, தலைப்பிரசவ செலவெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். இதெல்லாம் அவனுக்கு தெரியாது, அதான் கட்டிட்டான். இல்ல தம்பி, தப்பாச்சே. நான் தானே கட்டினேன். அவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் இருப்பான். இந்தாங்க நீங்க பிடிங்க. இல்ல தம்பி, இதை நான் வாங்க கூடாது. இதை நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டு கோபி மாப்பிள்ளையிட்ட கொடுத்துருங்க. என்ன சரி தானே? ஆமா, அதான் முறை. மாமா பில்லு தாங்க மாமா. பத்திரம் பத்திரம். கொஞ்சம் சாதம் போட்டுக்கப்பா. போதுமா? கொஞ்சம் ரசத்துக்கு போட்டுக்கியே. ஏண்டா செல்வம், இந்த சக்தி பொண்ணுக்கு என்னாச்சு இன்னைக்கு? முருகா ஏஜென்சிக்கு டிடி எடுக்க சொன்னா ஓம் முருகா ஏஜென்சிக்கு எடுத்து வச்சிருக்கு. நல்ல வேலை நான் பார்த்தேன், இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? இங்க போக வேண்டிய டிடி அங்க போயிருந்துச்சுன்னா அப்புறம் யார் பதில் சொல்றது? பிரச்சனை தான். அவனுக்கு ஃபோன் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணாதாங்கணும், பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி டிடியை கேன்சல் பண்ணும். சிரமம் தான். நான் பார்த்தேன், சரியா போச்சு. இல்லைன்னா ஏன் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? ஒழுங்கா தானே வேலை பார்க்கும். அவ வீடு இருக்கிற இருப்புக்கு வேலை மேல எங்க கவனம் போகும்? எவன் வந்து தகராறு பண்ணுவான், எவன் வந்து காசு கேட்டு கடத்திட்டு போவானோன்னு தினம் தினம் பயந்து பதுங்கவே நேரம் சரியா இருக்கும். அப்புறம் எங்க இருந்து வேலையை பாக்குறது? டேய், இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், வேலைக்கு வைக்கும் போது நாளை தெரிஞ்சுக்கிட்டு வைங்கன்னு. நான் சொல்றதை யார் கேட்டீங்க? என்னம்மா உனக்கு இதை பத்தில என்ன தெரியும்? நீ பாட்டுக்கு மூக்க வச்சு பேசிட்டு இருக்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்க குடும்ப பிரச்சனையை சுட்டி காட்டி பேசுறது முதல்ல நிறுத்து. நல்லா இல்ல. இப்ப என்னடா அவ எங்கேயா இருக்கிறா? ஏன் மனசுல பட்டதை நான் சொன்னேன், அதுல என்ன தப்பு இருக்கு? யார பத்தியுமே அவதூறா பேசுறது தப்புதாம்மா. அண்ணே, அம்மா ஒன்னும் காரணம் இல்லாம பேசலையே. வேலைன்னு வந்துட்டா சின்சியரா இருக்கணும்ல, தப்பு வராம வேலையை கவனமா பாத்துருக்கணும்ல. இதுக்கு பேசாம நானே நம்ம லாரி ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்துடலாம் போல இருக்கு. என்ன இது? உனக்கு எதுக்கு நிர்மலா இந்த தலையெழுத்தலாம்? நீ எதுக்காக வேலைக்கு போனோம்? உனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதுக்கு இல்லண்ணே, இனிமே குழந்தைய அம்மா பாத்துக்கலாம். பெரும்பாலும் வீட்டுல நான் சும்மா தானே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, விட்டு இருந்த யோசனையா? அது எப்படின்னு? பொண்ணுங்க அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போறது நியாயம் தானே. இந்த காலத்துல அவங்க புருஷனை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறது அவ்வளவு சரி வராதுண்ணே. அவங்க சுயநம்பிக்கை வளர்த்துக்கிறதுக்காவது பொண்ணுங்க வேலைக்கு போய் தானே ஆகணும். அதுவும் சில பொண்ணுங்க வேலைக்கு போனா தானே வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படும். என்னடா பேசுற? அதுக்காக நம்ம தங்கச்சிய நம்ம கடையிலேயே வேலைக்கு வைக்க முடியுமா? இல்ல, நான் பொதுவா தான் சொன்னேன். நிர்மலா வேலைக்கு போறதுல தப்பு இல்ல, ஆனா நம்ம கடையில இது வேலை பார்க்க வேண்டாம். படிப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரி நீ ஏதாவது நல்ல கம்பெனில வேலைக்கு அப்ளை பண்ணி பாரு. டேய் சும்மாரா, வீட்டுல உட்காந்து ராணி மாதிரி சாப்பிட்டு சௌகரியமா இருக்கிறத விட்டுட்டு வேலைக்கா பேசாம இரு. என்னங்க, விஜயையும் குழந்தையும் பார்க்கணும் போல இருக்கு. போயிட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம்.
தரோ ரெடியா? வந்துட்டேங்க. ஆமா ம் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆ லேட் ஆச்சு, கிளம்பலையா? இல்லைங்க, அத்தைக்கு சாப்பாடு. என்னம்மா அவன் தான் லேட் ஆகுதுன்னு சொல்றாள், சீக்கிரம் போமா. வா வா. வாடா. வராது. உங்கள் சன் டிவியில் பேசாம இரு. எதுக்கு நீ மறைச்சு மறைச்சு எழுதுற? எவனுக்கு எழுதுன? என்னடி இதெல்லாம்? எதுக்கு இந்த மாதிரி எழுதி வச்சிருக்க? என்ன முகமே மாறி போச்சு? எவனுக்கோ எழுதுறேன்னு நினைச்சீங்க, போலீஸ்க்கு எழுதுவேன்னு யோசிக்கவே இல்லைல்ல? எதுக்கு இந்த மாதிரி எழுதுன? மிரட்டுறதுக்கா? என்ன மிரட்டுறதுக்கா? இத வெறும் மிரட்டல்னு மட்டும் சொல்ல முடியாது, ஒரு பாதுகாப்புக்கு. அடிக்கடி பேச்சுவாக்குல விஜயோட பழைய விஷயத்த சொல்லி சொல்லி என்ன நீங்க மிரட்டுவீங்கல்ல, இனிமே விஜயோட பழைய விஷயத்த நீங்க பேசவே கூடாது. அதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டாம். அதுக்கு தான் இந்த லெட்டர். ஒருவேளை எங்க அப்பா கிட்ட போய் விஜயோட விஷயத்தை பத்தி நீங்க சொன்னா கூட அவர் நம்ப கூடாதுன்றதுக்காகத்தான் நான் எடுத்த முடிவு. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு படிச்சீங்கல்ல? நீங்க என்ன விதவிதமா கொடுமை பண்றீங்க. அபாண்டமான பழிய என் மேலையும் என் குடும்பத்து ஆளுங்க மேலையும் சொல்லி என்ன துன்புறுத்துறீங்க. என் அக்கா தங்கச்சியோட நடத்தை பத்தி எல்லாம் வேணும்னே அபாண்டமா பழிய சுமத்தி என்ன அசிங்கப்படுத்த முயற்சி பண்றீங்க. வரதட்சணை கேட்டு என்ன கொடுமைப்படுத்துறீங்க. ஒருவேளை எனக்கு எதிர்பாராத மரணம் நேர்ந்துட்டா, அது தற்கொலையாவோ விபத்தாவோ செத்து போயிட்டா கூட அதுக்கு நீங்க தான் காரணம்னு போலீஸ்க்கு எழுதியிருக்கேன். தேதி போடாம எழுதியிருக்கேன். இதை கிழிச்சு போட்டதுனால எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி 7-8 லெட்டரை எழுதி வச்சு வெவ்வேறு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். இதுக்கு மேலேயே நீங்க விஜயோட சம்பந்தப்பட்டது ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் எழுதி வச்ச மாதிரி தான் நிச்சயம் நடக்கும். இனிமே நீங்க விஜய பத்தி என்னதான் சொன்னாலும் அது பொய்யா தான் தெரியும். போதும், உங்க கஷ்டத்தை நான் ஓரளவுக்கு தாங்கிட்டு இருக்கேன். எப்ப வேணாலும் என் பொறுமையை நான் இழக்கலாம். அந்த நிலைமையில கூட நான் சந்தோஷமா செத்து போயிடுவேன். என் பொண்ணுங்க 2 பேரையும் என் அக்கா தங்கச்சிக்கு ராணி மாதிரி வளர்ப்பாங்க. எனக்கு செத்து போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் செத்து போயிட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை. முன்னாடியெல்லாம் நான் செத்து போயிடுவேன்னு சொன்னா அப்படியே பதறி போயிடுவீங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்குமான்னு எனக்கு தோணல. ஒருவேளை நான் செத்து போயிட்டா கூட வேற ஒரு பொண்ணை ஈஸியா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிப்பீங்க. உங்களை அப்படி ஈஸியா விட்டுற முடியுமா? இப்ப முன்ன மாதிரி இல்லங்க. நம்ம 2 பேருக்குள்ள பயங்கர இடைவெளி வந்துருச்சு. உங்க மேல எனக்கு வன்மம் அதிகமாயிடுச்சு. புரியுது இல்ல? இனிமே நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. விஜி, டாக்டர் கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்டுக்கிட்டியா? கேட்டுக்கிட்டேன் மாமா. விஜி,
இந்த சொட்டு மருந்து கொடுக்கறது, தடுப்பூசி போடுறதுலாம் என்னென்ன எப்பப்பன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? அவங்க கார்டுல நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, நீ நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா நானு அண்ணிலாம் இருக்கோம், பொறுப்பா கவனிச்சுக்குவோம். நீ உங்க அக்கா வீட்டுக்குலாம் போற. இத பார் விஜி, இத நீ ஒண்ணும் வித்தியாசமா எடுத்துக்காத. எங்களுக்கு ஓ மேலையும் குழந்தை மேலையும் தனி அக்கறை இருக்கு. ஜி, குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பொண்ணு நீ பத்திரமா பாத்துக்கணும். சரிங்க மாமா. நம்ம வீட்டுக்கு வந்தாலாவது பொறுப்பா நல்லபடியா கவனிச்சுக்குவோம். ஆனா அங்க அப்படியா? செல்லக்குட்டி பெரிய என்ன பாஸ் நீங்க இப்படியா குழந்தைய காட்டுத்தனமா தூக்குறது? இங்க பாருப்பா, இது எங்க வீட்டு குழந்தை, அந்த ஞாபகம் இருக்கட்டும். என்ன நீ இப்படி சொல்லிட்டிய? நானும் ஒரு பிள்ளைய பெற்றவன். அதுவும் இல்லாம விஜயோட குழந்தைய அவளை அசால்ட்டா நான் தூக்கிடுவேனா? காட்டு பையதான், ஆனா புள்ள பூ மாதிரி இருக்கு. அதை எப்படி அசால்ட்டா தூக்கிடுவேன்? எல்லாம் எடுத்து வச்சாச்சா? கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. சரி, மருந்தெல்லாம் பேக் பண்ணியாச்சு. எடுத்துட்டு வண்டிக்கு வந்துடுறேன், நீங்களும் வந்துருங்க. ஆனா மெதுவா வா விஜய், பாத்து வா. பாத்து வாங்க. மெதுவா. நாளா பத்திரமா வச்சு வாங்க. பாத்துவோமா, சரிவா இருக்குது. மாமா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். இல்லம்மா, நானும் உங்க கூட தான் வரேன். சரி, நாங்க போயிட்டு வரோங்க. அக்கா, நீ கார்ல போய் உட்காரு, போன்னு சொல்றல. விஜய், போலாமா? என்னங்க, நான் கார்ல போறேன், நீங்களும் போஸ் மாமாவும் பைக்ல வந்துருங்க. வந்துடுறோம். விஜய், எங்களுக்கு அமோகமான மரியாதை கிடைச்சதுப்பா. நேத்து உங்ககிட்ட அத்தனை கோவப்பட்ட பிறகு எல்லாத்தையும் மறந்து நம்ம பொண்ணு டிஸ்சார்ஜ் ஆகி போறான்னு பார்க்க வந்தோம் பாரு. எங்களுக்கு எதுவும் வேணும், இன்னமும் வேணும்ப்பா. இங்க எல்லாருக்கும் நல்ல மரியாதை கிடைச்சது. இன்னும் எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? கிளம்ப வேண்டியதானே? என்ன நீ என்ன பார்த்தல்லப்பா, போறாங்கல்ல, யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு போலாம்ல. கோபி, போலாமா? போ கோபி, கிளம்பு. கூப்பிடுறாங்கல்ல, உன் பொண்டாட்டி வீடு அதுதானே, அங்கேயே போப்பா. போப்பா போ.